ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி இருக்கிற பொல்யூஷனில் நிறைய பேருக்கு பாத வெடிப்பு, ஸ்கின் ரேஷஸ், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், வாய் துர்நாற்றம், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே கல் போதும். 20 ரூபாயில் நம்ம பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போகும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. இது நிறைய யூஸ் இருக்குது. இது பழைய காலத்து மெத்தடு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வெறும் 20 ரூபாயில் உங்களுக்கு சூப்பர் சொல்யூஷன். இதுதான் படிகாரக்கல். இந்த படிகாரக்கல் 2 டைப்பாக வருது. ஒன்று ஸ்கொயராக ஷேப்பாக வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ரகடு கல் மாதிரி இருக்கும். இது 2 டைப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட யூசேஜ் என்னங்கிறது இந்த வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் எல்லாம் இல்லாமல் கிளியராக புரியும். முதல்ல நம்ம படிகாரக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம பாதங்கள் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும். நான் 1 ரூபாய் ஷாம்பு பேக்கெட் வெது தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு 1 கைப்பிடி கல் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம பாதங்களில் பித்த வெடிப்பு கம்மியாகிறதும் இல்லாமல் எப்போவுமே பாதம் வலியாகவே இருக்கும். ஏன்னா வாக்கிங் போகிறவங்க, அதுக்கப்புறம் வீட்டில் சும்மாவே நடக்கிறவங்க, இப்போ அதிகமாக முட்டி பெயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் தான். நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டால் நமக்கு காஸ்ட் சேவிங்காகவும் இருக்கும். நம்ம எந்த அதிக கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ண தேவையும் படாது. நம்ம காலை ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை கால் க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு ப்ரஷ் இருக்குது, நல்லா ஊற வச்சு தேய்ச்சா அந்த பாத வெடிப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். மேக்ஸிமம் அழுக்குனால தான் பாத வெடிப்பெல்லாம் க்ரியேட் ஆகுது. அதிகமாக வெடிப்பு இருக்கிறவங்க ஒரு 4-5 தடவை பண்ணாலே நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். பாத வெடிப்பு இருக்கிறவங்க, கால் வலி இருக்கிறவங்க 2 பேருமே இதை ட்ரை பண்ணலாம். நான் கேண்டிலை சின்னதாக கட் பண்ணிவிட்டு கடையில் விற்கும் பாருங்கள் நூலோட, நான் அந்த கேண்டில் தான் எடுத்திருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பாத்திரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டா அது நல்லா மெல்ட் ஆகிடும். அதில் இருக்கிற நூலை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம வெடிப்பெல்லாம் சீக்கிரமாக குணமாயிடும். கால் வலி இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல சொல்யூஷன் தான். நம்மளோட கூல் ரூஃப் டைல்ஸ்னால உடனே செட் ஆகிடும். கிளிசரின் ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஒரு மூடி கிளிசரின் ஊற்றிருக்கேன், ஒரே ஒரு மூடி தேங்காய் ஊற்றிருக்கேன். இது எல்லாமே உங்கள் பாதத்தை நல்லா மாய்ஸ்சரைசராக வைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை நான் ஒரு ரேப் பேப்பர் கடியில் காலை வச்சு படிகாரக்கல்ல கடைசியாக போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறேன். படிகாரக்கல் நம்ம காலில் இருக்கிற வெடிப்பையும், கால் குடையுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துருங்க. இதை கலக்கிட்டு அதிக நேரம் விடக்கூடாது. அந்த சூடு தண்ணிக்குள்ளேயே வச்சிடணும். அப்படியே வெதுப்பான சூடில் எடுத்து போடும்போது காலெல்லாம் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அடிக்டே ஆகிடுவீங்க. காலை நல்லா வாஷ் பண்ணி போடும்போது ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணாத ஸ்பூன் எடுத்து அதோட பின்பகுதியில் வெதுப்பாக பொறுக்கிற சூடு வந்தோடனே தொட்டு வச்சோன்னா கால் அப்படியே செட் ஆகிடும். ரேப் பேப்பர் வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அதை விட்டாலே போதுங்க. கால் குடைச்சலும் போயிடும், பாத வெடிப்பும் நல்லாவே கம்மியாயிடும். இந்த வேக்ஸ் சேர்த்துருக்கிறனால நம்ம கால் நல்லா பட்டு போல் மென்மையாயிடும். நான் வேறு எதுவும் பார்லர் சர்வீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். நான் வீட்டில் இருந்தே ஹோம் ரெமிடிஸ் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ரேப் பேப்பர் போடுறனால அங்கே இங்கன்னு செதறாது. நம்ம போட்டு கூட நம்ம அப்படியே நடந்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் காலில் கவரை கட்டிக்கிட்டாலே போதும். இப்படி பண்ணும்போது எங்கேயுமே செதறாது. இல்லை எல்லா பக்கமுமே செதறி வீணாக நம்ம தான் வேலை செஞ்சிட்ருக்கணும். இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த செல்ஃப் கேர் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பேக்கெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே டைம் பாஸ் பண்ணணும். நம்ம மாடியில் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு தண்ணி ஊற்றிட்டு டைம் பாஸ் பண்ணுவோம். எப்படியோ 1/2 மணி நேரம் பாஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா காலெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலில் இருக்கிற குடைச்சலெல்லாம் போய் வெடிப்பே இருக்காது. நான் இன்ஸ்டண்ட்டாக வீடியோவை எதுவும் கட் பண்ணாமல் தான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்கள் பாதங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும். ரொம்ப சூப்பர் சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியில் காலை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு சாக்ஸ் போட்டு நைட்டு விட்டுருங்க. இது நீங்கள் நைட் பண்ணிங்கன்னா சொல்யூஷன் சூப்பராக இருக்குங்க. செகண்ட், ஸ்கின் முகம் பளப்பாக இருந்தால் நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த படிகாரக்கல் நம்ம முகத்தில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸு, டார்க் சர்க்கிள்ஸு பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கொஞ்சமாக தண்ணியை தொட்டு உரைச்சாலே அதோட சாரெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும். இதை நம்ம உரைச்சி சேர்த்தும் போது ஸ்கின்னுக்கு அவ்வளோ பளபளப்பு கொடுக்குங்க. நான் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு தான் உரைச்சி அதோட சாறு எடுக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஷேப் இல்லாத ரகடான கல். இதை உரைச்ச உடனே அதில் இருக்கிற சாரெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லையே ஈஸியாக ஒரு ஃபேஸ் பேக் பண்ண முடியும். நான் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சோண்டு காஃபி பவுடர்,
இது கூடவே அரை ஸ்பூன் தேன் வந்து நம்ம ஸ்கின்னை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு சூப்பராகவே ஹெல்ப் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற ரெமெடியிலேயே அதுவும் 20 ரூபா கல் இவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. டார்க் ஸ்பாட்ஸு ஃபேஸில் இருக்கிற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக சொல்யூஷன் ஆகும். இதை நம்ம உரைச்சோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து அந்த அரிசி மாவு கூட அப்படியே கலந்துக்கணும். இது கூட கடைசியாக நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது அதோட ஸ்மெல்லு கமன்னு இருக்குங்க. நம்ம ஃபேஸில் போடும்போதே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா சுருக்குன்னு குத்தும். நம்ம கையிலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ப்ரஷ் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவைப்படலை. எனக்கு இந்த ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் எல்லாம் பழக்கம் இல்லை. நான் அப்படியே கையில் கலக்கி எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணிக்குவேன். நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது எங்கேயுமே சொட்டை இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஈவனாக அப்ளை பண்ணும். கழுத்தில் இருக்கிற கருப்பெல்லாம் அது ஈஸியாக எடுத்துரும். மூக்குக்கு சைடில் இருக்கிற அந்த பிளாக் டாட்ஸு எல்லாமே போயிடும். காயிற வரைக்கும் என்ன பண்ணுறது, டைம் பாஸ் பண்ணணுமே, அந்த டைம்லலாம் இந்த மாதிரி சின்ன வேலைகளோட டைமிங் எல்லாம் கட் பண்ணிக்குவேன். இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு 20 மினிட்ஸ் வச்சாலே போதும். ட்ரை ஸ்கின்னோ, காம்பினேஷன் ஸ்கின்னோ, ஆயிலி ஸ்கின்னோ யாருக்காக இருந்தாலும் இது செட் ஆகும். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் மட்டும் சேர்த்திக்கோங்க. தேனே நம்ம ஸ்கின்னை அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். என் முகத்தில் கொஞ்சம் டர்ட் இருந்தனால சுருக்குன்னு குத்திருச்சு. நல்ல ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு போட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் அப்படியே பலன்னு மின்னுங்க. அதுவும் 20 ரூபாய்க்கு இவ்வளோ நல்ல சர்வீஸ்னால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசரை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அது இன்னுமே உங்களுக்கு க்ளோ கொடுக்கும். நம்ம வீட்டு வேலை ஆகிட்டு இருக்கிறனால காலில் வெடிப்பு வர்றது, முகத்தில் டஸ்ட்டுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது. டேண்ட்ரஃபும் கூட சேர்ந்தே வந்துருச்சு. டேண்ட்ரஃப்க்கு சின்ன வெங்காயம் ஒரு நல்ல சொல்யூஷன். சின்ன வெங்காயம் மட்டும் போட்டால் எப்படி, அது கூட இன்னொரு விஷயம் சேர்த்து பாருங்களேன், டேண்ட்ரஃப் எல்லாம் பஞ்சாக பறந்துடும். நான் அம்மிக்கல்லில் போட்டு நுணுக்கிக்கிறேன். நீங்கள் மிக்சரில் கூட போட்டுக்கலாம். அதோட தோலை மட்டும் எடுத்துட்டு நல்லா அரைச்சிக்கணும். அது கூடவே படிகார கல் இருக்குல்ல, அது ஒரே ஒரு சின்ன கல் வச்சா போதும். நல்லா நைஸாக நசுக்கிட்டு அதோட சாரை மட்டும் தாங்க எடுக்கணும். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம கையிலையும் புழிஞ்சிக்கலாம். நம்ம திட்டா வேண்டாம் அப்படின்னா ஒரு வடிகட்டி கூட வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு டம்ளர் கூட இந்த சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணுறேன். இது ஹேரில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் விட்டாலே போதும். நம்ம ஹேர் டேண்ட்ரஃப் எல்லாம் போய் ஹேர் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போடணும். அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் பால்ஸ் எடுத்து அந்த ரூட்டில் நம்ம தேய்ச்சாலே டேண்ட்ரஃப் எல்லாம் போயிடுங்க. நல்லா வெட் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா தலைக்கு குளிச்ச தலையோட நம்ம அந்த சொல்யூஷனை எடுத்து போடும்போது ஈஸியாக ஒர்க் ஆகும். டேண்ட்ரஃப் பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாகவே இருக்குங்க. நம்ம தலைக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்ல, அந்த கேப்பில் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சின்ன படிகார கல் போட்டு வாயை கொப்பளிச்சா வாயில் இருக்கிற துர்நாற்றம்லாம் இருக்காது. வாய் சுத்தமாகி பல்லு கூட கிளியராக வெள்ளையாக இருக்குங்க. நம்ம சும்மா ஜஸ்ட் கோகல் பண்ணிவிட்டு துப்பிட்டு ஒரு நல்ல தண்ணியில் வாயை கொப்பளிச்சாலே போதும். பல்லு பளபளன்னு இருக்கும், வாய் துர்நாற்றமும் இருக்காது. நார்மலாக டேங்க்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் பாருங்கள். இந்த படிகார கல் போட்டிங்கன்னா தண்ணியில் இருக்கிற டஸ்டெல்லாம் கீழே இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று வேர்வை நாத்தம் எல்லாத்துக்குமே இருக்கும். குளித்த உடனே இதை ஈரம் பண்ணி அக்கில் அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா அது கூட ஸ்மெல் இருக்காது. தலைக்காயருக்குள்ள உங்களுக்கு 2 டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தண்ணி வந்து நான் இருத்தி காமிச்சிருக்கேன் பாருங்கள். டஸ்ட் எல்லாம் போய் அந்த தண்ணி மேலாப்பில் இருத்தி காமிச்சிருக்கேன். ஸ்ப்ரே பண்ண ஹேரை 20 மினிட்ஸில் வாஷ் பண்ணிக்கோங்க. டேண்ட்ரஃப் ரிலீஃப் ஆகிடும்.